ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவிலே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தினம் தினம் ரொம்பவே அப்டேட்டடா இருக்கும். ரொம்ப ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா போய்க்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹன்சிகா தன்னோட கணவர பிரிஞ்சு வாழுறாங்க. ஹன்சிகா டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்பவே ஹாட்டா பரவிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவுல திடீர்னு ஒரு அபார வளர்ச்சி அடைந்த ஒரு நடிகை அப்படின்னா நம்மளோட ஹன்சிகா தான். ஹன்சிகா ஹிந்தில ஸ்டார்ட் பண்ணி, அதாவது சின்ன வயசுல இருந்தே அவங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் படம் ஹிந்தில ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறமா தமிழ்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் தெலுங்குல பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலையாளம்ல பண்ணாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ்லயும் ஹன்சிகா கொடிகட்டி பறந்த ஒரு நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. புகழோட உச்சத்துக்கே போனாங்க ஒரு காலகட்டத்துல. எல்லாருடைய கனவு கன்னியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பல இளைஞர்களோட மனத கொள்ளை கொண்ட ஒரு நடிகைனா அதுல ஹன்சிகாவும் ஒருத்தர். கண்டிப்பா தவிர்க்க முடியாத ஒரு நடிகை ஹன்சிகா. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு சின்ன தம்பி குஷ்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டமும் கொடுத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஓகே ஓகே படத்துல வந்துட்டு உதயநிதி வந்து சொல்லியிருப்பாரு, நீங்க பார்க்க சின்ன தம்பி குஷ்பு மாதிரியே சும்மா தல தலன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அவங்க ஆக்டிங், அவங்க டான்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும். எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயுமே சேர்ந்து நடிச்ச ஒரு நடிகை அப்படின்னா அதுல ஹன்சிகாவும் ஒருத்தவங்க. அப்படி இருக்கிறப்போ நிறைய படங்கள் தொடர்ந்து குடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திடீர்னு வந்து தமிழ்ல வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அவங்களோட உடல் எடைய ரொம்பவே குறைக்க ஆரம்பிச்சாங்க. உடல் எடைய குறைச்சதுனால அவங்களுடைய உடம்பும் சரி, முகமும் சரி ரொம்பவே மாற்றத்தோட இருந்தது. அப்படி பார்க்கிறப்போ ஒரு ஹீரோயின் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஏஜ்டு பெர்சன் மாதிரி அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைஞ்சுகிட்டே வந்தது. வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒருத்தர லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. ஆனா அந்த லவ்வ பத்தி நிறைய விமர்சனங்கள், நிறைய கண்டனங்கள், நிறைய எதிர்ப்புகள் கண்டிப்பா வந்துட்டு தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, ஹன்சிகா லவ் பண்ணது வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் ரொம்ப ஹாட்டா போயிருந்தது. இத பத்தி ஹன்சிகாவே ஓப்பனா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். அவர் ஆல்ரெடி மேரிட் தான். என்னோட ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் தான். பட் 2 பேரும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. 2 பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க ரொம்ப வருஷமா. அவங்களுக்குள்ள செட் ஆகல. அதுக்கப்புறமா தான் அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. என்கிட்ட நடந்துக்கிற விதம் நல்லபடியா இருந்துச்சு. ஸோ எனக்கு அவரு செட் ஆவாருன்னு தோணுச்சு. அதனால அவரோட ப்ரப்போசல நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம். நீங்க எல்லாருமே அத பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி ஹன்சிகாவுமே சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாவும் போச்சு. தான் ஃப்ரெண்டோட கணவரே இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் வந்து போயிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் எதையுமே காதுல வாங்கிக்கவே இல்ல ஹன்சிகா. அவங்களோட வேல அவங்க கரெக்ட்டா போய்க்கிட்டு இருந்தாங்க. ஹன்சிகாவோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சோஹேல் கதூரியா. இவரோட ஃபேமிலிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷனல் கொண்ட ஒரு ஃபேமிலி தான். இவங்க ஏற்கனவே ஹன்சிகாவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்ன உடனேவே இவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் படங்கள் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஹன்சிகா ஓகே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஹன்சிகாவோட ஹஸ்பண்ட்க்கு அப்ப அவங்க மேல லவ் அதிகமா இருந்ததுனால, உன்னோட வொர்க்க நீ எப்பவுமே ஸ்டாப் பண்ண வேண்டாம். உனக்குன்னு வாய்ப்புகள் வர வரைக்கும் கண்டிப்பா நீ அத தொடர்ந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கமிட் ஆன ஒரு சில படங்கள வந்து ஹன்சிகா முடிச்சு குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு படத்தோட வாய்ப்பு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சது. பெரிய அளவுல படங்கள் அவங்களுக்கு இல்ல. அத தொடர்ந்து அவங்க முழுக்க முழுக்க ஃபேமிலிலே இருக்காங்க. ஃபேமிலி லெவல்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நடுவுல அவங்க நாத்தனாருக்கும் அவங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் வந்ததாவும், அவங்க நாத்தனாரே போயிட்டு ஹன்சிகா மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து அது ஒரு விஷயமாவே போச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்தே 2 பேரோட ஃபேமிலிக்குமே நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி ஹன்சிகாவோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி முழுக்க முழுக்க ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலி. ரொம்ப கல்ச்சர வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி. பட் ஹன்சிகா வந்துட்டு அப்படி கிடையாது. அவங்க ரொம்பவே ஃப்ரீ பேர்டாவும், ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெர்சன். சோ அவங்க மேல இருந்த லவ்னால அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்ல எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. சோ ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாருமே ஒண்ணா இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இதனால ஹன்சிகாவோட மாமியார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் தனி குடித்தனம் இருங்க. நாங்க தனியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சோ ஒரே வீட்ல மேல கீழ அந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் இன்னும் 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்தது. நான் சொன்ன மாதிரி ஹன்சிகாவோட நாத்தனார் வந்து ஹன்சிகா மேல போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் குடுத்து அது ஒரு பெரிய விஷயமாச்சு. அதுலயும் 2 பேருக்கு நிறைய சண்டைகள் வந்திருக்கு. அத தொடர்ந்து ஹன்சிகா நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அதுலலாம் இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டும் சொல்லியிருக்காங்க.
இருந்தாலும் தொடர்ந்து 2 பேருக்கு பிரச்சனைகள் அதிகமா இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து மியூச்சுவலா முடிவெடுத்து நீங்க தனியா உங்க அம்மா வீட்ல இருங்க, நான் தனியா என் அம்மா வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹன்சிகாவே சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் ஹன்சிகா அவங்க அம்மா கூடவே வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோஹேல் கதூரியாவும் அவங்க அம்மா கூட தான் இருந்துட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் 2 பேரும் வெளியில பாத்துக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல வந்து பேசியிருக்காங்க. இப்போ வந்து 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. பட் அதை பத்தி ஹன்சிகாவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது உண்மைதான். அவங்க அம்மா வீட்ல அவங்க இருந்துட்டு இருக்காங்க, என்னோட அம்மா கூட நான் இருந்துட்டு இருக்கேன். பட் இன்னும் நாங்க வந்து டிவோர்ஸ் லெவல்ல போகல. ஜஸ்ட் மியூச்சுவலா நாங்க பேசி நாங்களா வந்து ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். மேபி இந்த பிரிவு வந்துட்டு ஒரு மிஸ்ஸிங்க கிரியேட் பண்ணி இன் ஃபியூச்சர்ல திரும்பவும் நாங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்படி டிவோர்ஸ்ன்னு சொல்லி யாரும் தப்பான ஒரு தகவலை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹன்சிகாவோட ஹஸ்பண்டுமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ஹாட் டாபிக்கா போய்கிட்டு இருக்கு. 2 பேரும் வந்து பிரிஞ்சு இருக்கிறது உண்மைதான். அதுக்காக டிவோர்ஸ்லாம் ஏங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போகல. இது வரைக்கும் அதை பத்தின ஒரு பேச்சும் கிடையாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருக்காங்க அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. இதுல வந்து இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னா ஹன்சிகா வந்து இதுக்கு முன்னாடி சிம்புவை லவ் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சுதான் இப்ப இவங்க 2 பேருக்குள்ள வந்து பிரச்சனை வந்து ஃபேமிலில பிரச்சனை வந்து டிவோர்ஸ் அளவுக்கு போயிருக்கு அப்படின்னுமே வந்து அதுல சிம்புவை இழுத்து விட்டுருக்காங்க. சிம்பு அவரோட வேலை அவர் தனியா போயிட்டு இருக்காரு. திடீர்னு எதுக்குங்க அவரை இழுத்து இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் யார் குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் தனுஷை இழுப்பாங்க. இப்ப சிம்புவை இழுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சிம்புவும் ஹன்சிகாவும் லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது. சோ அதை வச்சுதான் இதையும் வந்து பேசியிருக்காங்க அப்படின்றதுதான் உண்மை. பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் கிடையாது. அவங்க அவங்களோட மனசுக்கு பிடிச்சிருந்தா சேர்ந்து வாடுறாங்க. அவங்க மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு இருக்காங்க. இதுல 3வது மனுஷங்க தலையிட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே கேட்டிருக்காங்க. அது வந்து 100% உண்மைதான். அவங்களோட ஃபேமிலி அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. பட் இதுல நிறைய தப்பான வதந்திகள், நிறைய தப்பான பொய் தகவல்கள்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த விதத்திலயும் உண்மை கிடையாது. சோ 2 பேரும் சேர்ந்து இன்னும் சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு டாக்கும் போகல. ஜஸ்ட் பிரிஞ்சிருக்காங்க அவ்வளவுதான். மேபி இன் ஃபியூச்சர் 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஹன்சிகாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.